ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 14/4/2022 சித்திரை மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமை. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் காலை 9:40 வரை பூர நட்சத்திரமும் அதன் பிறகாக உத்திர நட்சத்திரமும் நடப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினம் காலை 3:40 வரை மகரம் ராசிக்கும் அதன் பிறகாக கும்ப ராசிக்கும் சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல இந்த 2 ராசிக்காரர்களும் சற்று நிதானத்தன்மையோடு இருந்து கொள்வது நல்ல மேன்மை தரும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலன்தனை நடத்துகின்ற கிரகமாக அமைபவர் கேது பகவான் துலா ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த கேது 12 ராசி நேயர்களுக்கும் என்ன வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். இன்றைய தினம் சித்திரை 1. உலகெங்கும் நிறைந்திருக்கும் அத்துணை கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்களுக்கும் எனது சார்பாகவும் கடவுள் அருள் வலைதள ஊடகத்தின் சார்பாகவும் இனிய தமிழ் வருடப்பிறப்பு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நம்முடைய தமிழர் மரபின்படி பின்பற்றப்படுகின்ற ஒரு புத்தாண்டு சித்திரை 1. ஆக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சுப கிருது வருடம் இனிதே பிறக்கின்றது. இந்த வருடம் உங்கள் அனைவரினுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் வல்ல செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அளவற்ற செல்வத்தையும் வழங்கி எல்லா விதங்களிலும் உங்களை மேன்மையுறச் செய்யட்டும் என எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொள்கின்றேன். அன்பு நண்பர்களே, அதற்கு ஏற்ப இன்றைய தினம் பிரதோஷ திருநாளாகவும் விளங்குகின்றது. ஆக இந்த பிரதோஷம் வளர்பிறையில் வருகின்ற பிரதோஷமாக அமைவதால் இன்றைய தினம் மாலை பொழுதில், அதாவது சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக உங்களுக்கு சிவ ஆலயங்களில் பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜைகளில் கலந்து கொண்டு நீங்கள் அனைவரும் நல்ல விதத்தில் அனைத்து விதமான சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்ளுகின்றோம். அது மட்டுமல்லாமல் பணப்பிரச்சனை, நோய் பிரச்சனை, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலெல்லாம் மீண்டு வருவதற்காக இந்த பிரதோஷ வழிபாடு 12 ராசி நேயர்களுக்கும் கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம். மேச ராசியினரை பொறுத்தவரை இன்றைய நாள் முதலீடுகள் இதில் செய்ய வேண்டும், இதில் இத்தனை லாபம் பார்க்க வேண்டும் என மனமானது சற்று ஆசைகளை அதிக அளவில் கொள்ளுகின்ற நாள். ஆனால் அந்த முதலீடுகள் சரியானதாக இருக்குமா என்பதனை 1க்கு 2 முறை பரிசோதனை செய்து கொண்டு முதலீடு செய்வது மேன்மை தரும். ஒரு சிலருக்கு காதல் வாய்ப்புகள் காதல் வலைகளிலெல்லாம் விழுவதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை பொருட்சேர்க்கை செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணுகின்ற நாளாக இருப்பதனால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பொருட்சேர்க்கையில் அதிக அளவில் ஈடுபடுகின்ற நாள். வேலை, தொழில், வியாபார ரீதியாக புதிய புதிய முதலீடுகளை எல்லாம் போட்டு வெற்றி அடைவீர்கள். அந்த முதலீடுகளும் உங்களுக்கு நல்ல முறையில் திரும்ப வரும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. வேலை, தொழில், வியாபாரம் அனைத்தும் மேன்மையுறுகின்ற நாள். ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறது சார்ந்து ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் சகலத்திலும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை நாளைய தினம் வரவுக்காகவோ அல்லது சிறு சிறு பொருட்களை யாரிடமாவது கேட்டு வாங்குவதற்காகவோ சிறு பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அவ்வாறாக நீங்கள் மேற்கொள்ளுகின்ற பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சிறுதூர பயணங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். உங்களுடைய எங்கிருந்தெல்லாம் உதவிகளை எதிர்பார்த்திருந்தீர்களோ அங்கிருந்தெல்லாம் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீக நாட்டம் ஏற்படுகின்ற நாள். புதிய புதிய சித்தாந்தங்களை எல்லாம் படிக்க எண்ணம் தோன்றும். கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை வருமானம் இனிதே அமைகின்ற நாள். ஆனால் வியாபாரம், தொழில் செய்பவர்கள் இன்றைய தினம் பெரிய முதலீடுகளை போடாமல் இருப்பது மிக மேன்மை தரும். முதலீடுகள் உங்களுக்கு பெரிய அளவில் திரும்ப வராதுங்க. ஆக முதலீடுகள் போடாமல் இருப்பது நல்லது. இன்றைக்கி ஏதாவது பொருள் வாங்குறீங்க, அட்லீஸ்ட் ஒரு தக்காளி வாங்குறீங்கன்னா கூட அதில் 10 தக்காளி சொத்தையாக இருக்கிறதுக்கோ அழுகி போயிருக்கிறதுக்கோ வாய்ப்புண்டு. பார்த்து வாங்கினுங்க. வாங்குகின்ற பொருள் எதுவாயினும் அதோடைய தரத்தை ஆராய்ந்து வாங்குவது சிறப்பு. வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த நாள் இடமாற்றங்கள் பயணங்கள்னு உங்களை ஒரு சுத்தல்லையே வச்சுக்கிட்டு இருக்க நாளுங்க. ஆனால் ஒரு நல்ல சுத்தலாகவே, அதாவது நல்ல விரயங்களாகவே, நல்ல அலைச்சல்களாகவே இருக்கும். உதவிகள் எல்லாம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்தெல்லாம் வந்து சேருகின்ற ஒரு அற்புதமான நாளாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த நாள் அமைகின்றது. தொலைதூரங்களிலிருந்தோ அல்லது வெளியிட அமைப்புகளிலிருந்தோ சிறு சிறு செய்திகள் வந்து சேரும். அந்த செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். வெளியூர் வெளிமாநில வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இனிதே அமைகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் வருமானம் ஓரளவுக்கு கணிசமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வருகின்ற வருமானங்களை உங்களால் சேமிக்க இயலாமல் ஏதேனும் ஒரு வகையில் அது விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக பணத்தை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே போல் இன்றைய நாள் பார்த்தால் உங்களுக்கு அதில் குறை இதில் குறைன்னு ஏதேனும் ஒன்றை நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது விமர்சனத்துக்குள்ளாயிரும். ஆக நாவடக்கம் மிக மிக அவசியம். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறதும் மிக மிக மேன்மை தரும். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களே, துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறு சிறு லாபங்களை ஏற்படுத்துவதற்கான நாள். அவ்வாறு லாபங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பில் குடும்பத்தில் உங்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். ஆக பொருளாதாரம், தொழில், வேலை, வியாபாரம் இது ஓரளவிற்கு நல்ல நிலைமையில் செல்லுகின்ற நாளாகவும், குடும்பத்தில் சிறு சிறு மன சஞ்சலங்களும் தேக ஆரோக்கியத்தில் சிறு ஏற்ற இறக்கங்களும் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது மேன்மை தரும். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை வெளியூர் வெளிமாநில பயணங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பயணங்கள் இனிதே சித்திக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஏற்கனவே வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற நாளுங்க. வேலை ரீதியாக நல்ல புகழடைவீர்கள். நல்ல பெயர் பெறுகின்ற ஒரு நாளாகவும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து ஒருபடி மேலோங்குகின்ற அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஒரு சிலர் இறைப்பணி, கோவில் பணிகளெல்லாம் எடுத்து செய்வீர்கள். அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஒரு சிலருக்கு மந்திர உபதேசங்கள் போல ஒரு குருவினுடைய தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நல்ல மேன்மைகளையும் வரவுகளையும் வழங்க வல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது என்றால் அது மிகையாகாது. ஆக அன்பு நண்பர்களே, தொட்டதெல்லாம் மிகச்சிறப்பான முறையில் மேன்மையடைகின்ற நாள். செய்கின்ற தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு. லாபங்களை பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் தொழில் அமைப்புகளில் சிறு சிறு பயணங்கள், மாற்றங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாற்றங்களும் பயணங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல வரவினை ஏற்படுத்தும். ஏற்கனவே வெளி இடங்களில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளில் இருப்பவர்களுக்கும் இந்த நாள் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அற்புத நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, அந்த மாலை 3:40 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருப்பதனால் சற்று நிதானித்து எதனையும் செய்வது மிக மேன்மை தரும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எதையும் இந்த நேரத்திற்குள்ளாக எடுக்காமல் இருப்பது சிறப்புங்க. நிறைய பேர் இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாம், அந்த வேலையிலேருந்து அதுக்கடுத்த வேலைக்கு மாறலாம்னு நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி திட்டமிடுறது தப்பு கிடையாது. ஆனால் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேடுறது தவறு என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, தேக ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். வயதானவர்களுக்கு வேலை செய்கின்ற இடங்களில் உயர் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோங்கிறத பார்த்து பேசுனுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான அமைப்புகளும் உண்டு என்பதனை மனதில் வைத்து கொண்டு செயல்படுவது, தொழில், வேலை, வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் பார்த்தால் ஒரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளாகவே விளங்குகின்றது. எதை செய்வதாக இருந்தாலும் மதியத்திற்குள்ளாக ஒரு 3:30 மணிக்குள்ளாக செய்துவிடுவது மேன்மை தரும். வெளியூர் பயணங்கள் எல்லாம் இனிதே அமைகின்ற ஒரு நல்ல நாள். யாராவது வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வரன் தேடுகின்ற அமைப்புகள் எல்லாம் இனிதே நல்லபடியாக முடிகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் தகப்பனாருக்கு ஏதேனும் சிறு சிறு தேக ஆரோக்கிய குறைபாட்டையோ மருத்துவ செலவையோ ஏற்படுத்துவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் தகப்பனாரோட தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. இன்றைய தினம் புதிய புதிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கெல்லாம் இந்த நாள் மிக சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, மீனத்தினை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்
மனதளவில் இப்படி வரணும் அப்படி வரணும்னு ஆசைகள் அளப்பறிக்கின்ற ஒரு அற்புத நாளாக விளங்குகின்றது. ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஒரு வலிமையான அமைப்பு இன்றைய தினம் இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் ஒரு சிறு சிறு தடைகளுக்கு பிறகே கிடைக்கும். ஆக வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் குடும்ப விஷயங்களில் ஏதேனும் முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது. நம்மளாம் ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். பருவ வயது குழந்தைகள் எல்லாம் வண்டி வாகனங்களில் நிதானமாக செல்வது எல்லா விதங்களிலும் உங்களுக்கு மேன்மையை தரும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.